Hi friends, welcome to Zeenath's World. இன்னைக்கு நம்ம சேனல்ல பண்ண போற ரெசிபி சிக்கன் கோலா உருண்டை. இதை எவ்வளவு ஈஸியா குயிக்கா பண்றதுன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் போன்லெஸ் சிக்கன் ஒரு 4-5 பீஸ் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணிட்டு நம்ம அதுல 1 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம். உப்பு நம்ம தேவையான அளவு இதுல போட்டுக்கலாம். இப்போ இதை நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்ல ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க, சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க, இந்த தண்ணியை நம்ம அப்படியே சிக்கன் குழம்புக்கெல்லாம் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு 3 ஸ்பூன் ஒச்சக்கடலை எடுத்துக்கோங்க. இப்போ அதை நல்லா கரகரப்பாக பவுடர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம வேக வச்சுக்கிற இந்த சிக்கன் பீஸை மிக்ஸியில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் எப்படி நைஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த சிக்கன் இதையும் அரைச்ச சிக்கனையும் நம்ம இதில் போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்கள். பச்சையாக போட்டோன்னா சில பேருங்களுக்கு அது ஸ்மெல் பிடிக்காது, நம்ம இப்படி வேக வச்சு போட்டோன்னா ஸ்மெல் வராது. இப்போ நம்ம அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகா பாதி பாதியாக பிச்சு போட்டுருங்க. கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம மிக்சியில் கரகரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, அப்புறம் தண்ணி விட்டுரும். இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ இதில் நம்ம மசாலா போடலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ சோம்பை லேசாக தூவி விட்டுக்கோங்க. உப்பு நம்ம ஏற்கனவே சிக்கனில் போட்டிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி இதில் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிடலாம். இங்கே பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. அந்த வடை மாவும் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கைமா வடை இது எப்படி பாருங்கள் கையில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த பதத்துக்கு எடுத்துட்டு இந்த மாதிரி உருண்டை உருட்டி இந்த மாதிரி தட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, பெருசாக வேணும்னாலும் சரி சின்னதாக வேணும் சரி, உங்களோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உருண்டை போட்டுக்கோங்க. இப்போது இங்கே அடுப்பில் கடாயில் நமக்கு வேணுன்ற அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்குள்ளே இங்கே உருண்டை போட்டு வச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க, ஈஸியாக நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் போட்டுறாமல் ஒரு 3-4 வடையை போடுங்க. இந்த சிக்கன் வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாஸ் தொட்டு சாப்பிட்டோன்னா அதை விட சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செமையாக இருக்கும். சாதத்து கூட தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். நம்ம சிக்கனை வேக வச்சிட்டனால சீக்கிரமாக நம்ம எடுத்துடலாம். ரொம்ப நேரம் அடுப்பில் வேகணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், வடை ஆயிடுச்சு. இந்த சிக்கன் கோலா உருண்டை சூப்பராக இருக்கும். எப்போதும் சிக்கன் 65 அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த சிக்கன் கோலா உருண்டை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுப்பை கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. நம்மளோட சிக்கன் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குது, உள்ளே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். சாஸ் தொட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஈஸி. இன்றைக்கி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.